Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து எப்படி ஹேர் கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து ஹேர் கலரிங் பண்ணிக்கணும்னு ரொம்பவே ஆசை இருக்கும். அவங்களாம் வந்து பியூட்டி பார்லருக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து விட மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் அதுக்கு வந்து நிறையா வந்து செலவாகும். ஸோ இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் தான். அண்ட் நான் வந்து இன்றைக்கி ஹென்னா பவுடர் வச்சு எப்படி நம்ம ஹேர் கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டிலே வந்து செடி வச்சுருப்பாங்க, சில பேர் மருதாணி செடி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அந்த லீஃபை வந்து பவுட்ரு பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கடையில் ரெடிமேடாக இருக்கும் ஹென்னா லீவ்ஸ் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு விற்கும், அந்த மாதிரியும் வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் வந்து கடையில் தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது வந்து ஈஸியோ அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி எப்படி ஹேர் கலர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஹேர் வந்து பிளாக் ஹேர் தான். ஸோ என்னோடய ஹேர் கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சு, பிளாக் ஹேருக்கு எப்படி கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் எண்டில் வந்து நான் இமேஜஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். இது வந்து பிளாக் ஹேரில் ஒரு மைல்ட் ரெட் கலர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து ஹென்னா வந்து ஒரு பெர்மனண்ட் ஹேர் கலர் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு அவ்வளோவா வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும் பிளாக் ஹேரில். ஸோ இது வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது நமக்கு தெரியும். நமக்கு வந்து இப்போ ப்ரௌன் கலர் ஹேர் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரொம்பவே பிரைட் ரெட் கலர் வந்து நமக்கு கிடைக்கும். என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோடய எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இதில் நான் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டீ பவுடர் வேணும், அதையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டீ பவுடர் வந்து நான் இந்த 2 கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா சூடானதுக்கப்புறம் இதோட கலர் எல்லாமே வந்து அந்த வாட்டரில் வந்து இறங்கிடும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன். உங்கள் ஹேர் ரொம்ப லென்த்தாக இருக்கும்னா நீங்கள் 2 பீட்ரூட் கூட எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை வந்து பீல் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயும் வந்து வாட்டர் ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். இதோட கலர் வந்து நமக்கு வேணும். ஸோ இந்த கலர் வந்து அந்த வாட்டரில் இறங்குற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது நல்லா ஹீட் ஆகி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து ஃபில்டர் பண்ணி இந்த வாட்டரும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இன்னொரு பவுலில். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பவுலில் ஹென்னா பவுடர் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு வந்து 100 கிராம் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் அயன் வெசல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இதை. ஏன்னா இப்போ நம்ம அயன் வெசல் யூஸ் பண்ணுறோன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அப்படியே வந்து நமக்கு கிடைக்கும். என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணுறோமோ அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ என்கிட்ட வந்து அது இல்லை, ஸோ அதனால தான் வந்து நான் அதை யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ஹென்னா பவுடரில் வந்து நம்ம டீ டிகாஷன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் பீட்ரூட் ஃபில்ட்ரு பண்ண அந்த வாட்டர் இருக்குல்ல, அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். லெமன் ஜூஸில் வந்து ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹேரை வந்து கொஞ்சம் லைட்டன் பண்ணி நமக்கு ஒரு பிரைட் கலர் வந்து கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு நல்லா வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க.
இதை வந்து நம்ம அப்படியே ஓவர் நைட் 12 hours வந்து அப்படியே வச்சுருக்க போகிறோம். இதை வந்து நம்ம ஓவர் நைட் 12 hours அப்படியே வச்சுருக்க போகிறோம். ஸோ இதை மூடிட்டு அப்படியே வந்து 12 hours வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம மார்னிங் வந்து இதை பார்க்கலாம். இந்த வீடியோ நைட் எடுத்திருக்கேன், ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது லைட் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கவர் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு எக் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு காஃபி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ நீங்கள் அதவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் வந்து இதில் நான் 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன் இதில் நான் காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிரைட் ரெட் கலர் வந்து பிடிக்காது. இதில் வந்து கொஞ்சம் மைல்டு ப்ரௌன் கலர் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கோகோனட் ஆயில் வந்து நம்ம ஹேருக்கு ஒரு நல்ல கண்டிஷனிங் வந்து கொடுக்கும். நம்ம ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் வந்து இதை பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நான் எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எக் வந்து நம்ம ஹேரை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும், நமக்கு ஒரு ஷைனிங் வந்து கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேரில் வந்து இதை அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்து நமக்கு பிளாக் ஹேராக இருந்தால் கொடுக்கும். நமக்கு ப்ரௌன் ஹேராக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஒரு பிரைட் ரெட் கலர் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய ஹேர் வந்து நான் போட்டுட்டு ஒரு 2 hours வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன். நீங்கள் எக்கை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக கர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோல்டு, சைனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வேறு ஹேர் பேக் வந்து இதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஹேர் கலரிங்க்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் கூட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வேறு ஹேர் பேக் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஹேர் பேக் வந்து என் ஹேரில் அப்ளை பண்ணி நான் 2 hours வந்து அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கு மேலே வந்து நான் வச்சுருக்கல. இதை வந்து நான் வார்ம் வாட்டரில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். எந்த ஷாம்பு யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு வந்து நான் கண்டிஷ்னர் மட்டும்தான் போட்டு வாஷ் பண்ணேன். நான் என்ன கண்டிஷ்னர் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இமேஜ் வந்து அட்டாச் பண்ணுறேன். என்னோடய ஹேர் வந்து பிளாக் ஹேர் தான், கம்ப்ளீட் பிளாக் ஹேர். ஸோ எனக்கு வந்து இந்த கலர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தான், இதில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய ஹேர் வந்து இந்த கலரில் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதுதான் இமேஜஸ், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே என்னோடய யூடியூப் அப்டேட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதான் என்னோடய ஐடி. ஸோ கண்டிப்பாக அங்கேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸோடு உங்களை வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.